என்கிட்ட ஸ்கில்லே இல்லை, ஆனால் நான் ஆன்லைனில் மணி மேக் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு இருந்தால் இந்த வீடியோ எக்ஸாக்டாக உங்களுக்கு தான். வணக்கம், நான் சரண்யா நாராயணமூர்த்தி. தமிழ் ஆண்டர்பிரனர்ஸ் அகாடமியில் ஆன்லைனில் நீங்கள் எப்படி வந்து உங்களோட பிஸ்னஸ் க்ரோ பண்ணலாம், சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், எஸ்பெஷலி ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எப்படி பண்ணுறதான் நம்ம சொல்லித்தரோம். ஸோ இந்த வீடியோவில் ஸ்கில் செட்ஸ் என்கிட்ட பெருசாக இல்லை, ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்கில் செட் இல்லை, நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு பிஸ்னஸ் கற்றுக்கிட்டு க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறேன், எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் இந்த வீடியோ எக்ஸாக்டாக. ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம 5 விஷயம் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறோம். அந்த 5 விஷயத்தை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் டிஜிட்டலி ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம். ஈஸியாக கிடையாது, எஃபர்ட்ஸ் போட்டு கற்றுக்கிட்டு கன்சிஸ்டண்ட்டாக. ஆனால் ஒரு பெரிய ஸ்கில் செட் படித்து ரொம்ப வருஷம் நீங்கள் எஃபர்ட்ஸ் போடாமல் குவிக்கரான டைமில் கண்டிப்பாக மணி மேக் பண்ணலாம். ஸோ வித் திஸ் வீடியோவில் போகலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷிப்பிங். இப்போ ட்ராப் ஷிப்பிங் அப்படின்னா என்ன? இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மேனுஃபேக்சர் இருக்காங்க, அந்த மேனுஃபேக்சர் வந்து ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஜாப் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது மட்டும்தான். அவங்களால மெனி டைம்ஸ் வந்து ப்ராப்பராக சேல் ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணி நீங்கள் சேல் ஜென்ரேட் பண்ணிட்டு ஈச் டைம் உங்களுக்கு ஒரு சேல் வரும்போதும் நீங்கள் உங்களோட கட் ஆஃப் மணி எடுத்துட்டு பேலன்ஸ் அவங்க கிட்ட பே பண்ணிட்டு டேரெக்டாக அவங்கள ஷிப் பண்ண சொல்லிடலாம். ஸோ இதான் வந்து நம்ம ட்ராப் ஷிப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பென் வந்து நான் வாங்கணும்னு நினைக்கிறேன். இந்த பென்னோட மேனுஃபேக்சர் வந்து இந்த பெனுக்கு 50 rupees சார்ஜ் பண்ணாங்க அப்படின்னு வைங்க. நான் வந்து உங்ககிட்ட இந்த பென் வந்து 150 rupees அப்படின்னு சேல் பண்ண போறேன். ஸோ நீங்க எங்கிட்ட 150 rupees பே பண்ண போறோம். அதுல 50 rupees நான் அந்த மேனுஃபேக்சரர் கொடுத்துட்டு இந்த பெண்ணை டைரக்டா அவங்க உங்களுக்கு ஷிப் பண்ணிடுவாங்க. ஸோ ப்ராடக்ட்டும் என் கைக்கு வராது, ஆனா ஜஸ்ட் பிகாஸ் நான் சேல் பண்றதுனால அந்த சேல்ல எனக்கு ஒரு கமிஷன் இருக்கு. ஈஸி இல்லையா? ஸோ இதுதான் வந்து ட்ராப் ஷிப்பிங். செகண்ட் என்னன்னா ரீசெல்லிங். இப்போ ரீசெல்லிங் அப்படின்னா இதே பென் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஆனால் ஒரு பெண்ணுக்கு நான் ஜஸ்ட் பே பண்ணி அவங்க டைரெக்டாக அவங்களுக்கு ஷிப் பண்ணுறது பதிலாக இந்த மாதிரி 100 பென்ஸை நான் வாங்கி என்னோட ஸ்டோரில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு பெண்ணையும் உங்ககிட்ட நான் சேவ் பண்ணி நானே டைரெக்டாக ஷிப் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து ரீசெல்லிங். ஸோ ரீசெல்லிங் அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரேஜுக்கு ஒரு ஸ்பேஸும் சரி, சேம் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு முதல்ல நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ட்ராப் ஷிப்பிங்கில் அந்த பார்ட் மட்டும் கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆகிடும். ஏன்னா அங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாது. சேல் வர நீங்கள் டேரெக்டாக செல் பண்ணுவீங்க. பட் ரீசெல்லிங்னு வரும்போது வாங்கி வச்சுட்டு நம்ம சேல் பண்ணும்போது நம்ம ஸ்டோரேஜுக்கும் பார்க்கணும், த சேம் டைம் எந்த ப்ராடக்ட் வாங்குறோன்றதையும் சூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் மணி இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிட்டு அது உங்களுக்கு சேல்ஸ் ஆகலைன்னா அந்த இடத்துல அது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகாது. மணியும் லாஸ் ஆகிடும், ப்ளஸ் ப்ராஃபிட்ஸும் உங்களால் பண்ண முடியாது, பிஸ்னஸும் ரொம்ப ஸ்டாக்னன்ட் ஆகிடும். ஸோ அதை வந்து மறக்காமல் பார்த்துக்கோங்க. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனல்ஸ் ஆர் ஃபேஸ்லெஸ் யூஜிசி. இப்போ இது வந்து ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூடியூப் சேனல் நான் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் கரெக்டாக. வாட் இஃப் இதே இது நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணலாம், பட் ஒரு ஃபேஸ் இல்லாமல் அந்த சேம் டைம் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணாமல் டிஃப்ரெண்ட் ஃபோட்டோஸ் நீங்கள் எடிட் பண்ணி டிஃப்ரெண்ட் வீடியோ ஸ்னாப்ஸ் எடிட் பண்ணி ஒரு வாய்ஸ் ஓவரில் ஒரு ஏஐ வாய்ஸ் ஓவரில் உங்களால் ஒரு வீடியோ கிரியேட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா என்கேஜிங்காக உங்களால் கஸ்டமர்ஸ் ரீடைன் பண்ண முடிஞ்சுது, ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு ரொம்ப நல்ல அமௌண்ட் ஆஃப் மணி ஜென்ரேட் பண்ணும். இதான் வந்து நம்ம ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூடியூப் சேனல்ஸ், இன்ஸ்டாகிராம், எல்லா சோஷியல் மீடியாஸ்லையும் இது வந்துருக்கு. எந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போட்டு எந்த அளவுக்கு நம்ம டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணுறோம், எஸ்பெஷலி ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனல் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஸ்டோரி டெல்லிங் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது ஏஐ பிளாகிங். ஒரு யூடியூப் சேனலில் எப்படி நீங்கள் வந்து மணி மேக் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களால் பிளாக்ஸ்லையுமே மணி மேக் பண்ண முடியும். பட் இதுக்கு நம்ம ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணாமல் ஏஐ யூஸ் பண்ணி எந்தெந்த கண்டென்ட் ட்ரெண்டிங்காக இருக்குது, ட்ரெண்டிங் கண்டென்ட்ல எந்த கண்டென்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம், எந்த டாப்பிக்ல நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு எல்லாமே ஏஐ கிட்ட இருந்து எடுத்துட்டு அந்த பிளாகையும் நீங்கள் ஏஐயே எழுத சொல்லிட்டு அண்ட் தென் ஏஐ எழுதுன மாதிரி வேண்டாம், ஒரு ஹியூமனைஸ்டு வெர்ஷனாக வேணுன்றதையும் நீங்கள் ஏஐக்கு கமெண்டாக கொடுத்தீங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு ஃபைனல் ஹியூமனைஸ்டு பிளாக் வந்துடும். ஒன்னே என்ஷூர் பண்ணிக்கோங்க, அது வந்து ஹைலி வேல்யூபிளாக இருக்கணும். ஏன்னா ஒரு பிளாக்லேயும் உங்கள் வெப்சைட்டுக்கு ஒருத்தவங்க வராங்கன்னா அது ஒரே ஒரு ரீசன் தான், அவங்க ஏதாவது கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு வராங்க. ஸோ அந்த கோல் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு டிராஃபிக் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அது த்ரூ உங்களுக்கு ஆட்சென்ஸில் மணியும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஃபிஃப்த் ஒன் அண்ட் மோஸ்ட் காமன் என்ன, அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன? அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து நீங்கள் ஏஐ பிளாகிங்கோடையோ இல்லை ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனல்ஸோடையோ நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணலாம். அது என்ன அப்படின்னா, இப்போ வந்து லெட்ஸ் சே நீங்கள் வந்து இந்த ஃபோனுக்கு ஒரு அஃபிலியேட்டாக வரீங்க அப்படின்னு வைங்களேன். இந்த ஃபோன் நான் வந்து ஒரு சர்டன் அமௌண்ட்டுக்கு வாங்கியிருப்பேன் கரெக்டாக. அதே இது இப்போ நான் வந்து இது வந்து அஃபிலியேட் அமேசான் லிங்காக உங்களுக்கு வந்து இந்த ஃபோனோட லிங்க் நான் கொடுத்தேன். இப்போ வந்து இந்த வீடியோவில் நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து ஆமாம் எனக்கு வந்து இதே ஃபோன் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு டைரக்ட் லிங்க் கொடுக்காம அஃபிலியேட் லிங்க் கொடுக்கலாம். அஃபிலியேட் லிங்க் கொடுக்கும்போது அங்கே என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு மணி அதிகமாக ஸ்பெண்ட் ஆகாது, பட் அந்த செல்லர் வந்து எனக்கு ஒரு கமிஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு ஆடியன்ஸ் இருந்தாங்க, நிறைய பேர் உங்கள் வீடியோஸ் பார்க்குறாங்க, உங்கள்
கண்டென்ட் பார்க்குறாங்க, உங்க பிளாகை படிக்கிறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த மாதிரி அஃபிலியேட் லிங்க்ஸ் வச்சு நீங்கள் ஈஸியாக earn பண்ணலாம். அகைன் ஈஸியாக இல்லை, எஃபர்ட்ஸ் போட்டு earn பண்ணணும். பட் நீங்கள் ஆக்சுவலி அந்த இடத்துல வந்து earn பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓவராலாக இன்டர்நெட்டில் ஐ ஷுட் மேக் மணி, எங்கிட்ட வந்து ப்ராப்பராக ஸ்கில் செட்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு நிறையா வேஸ் ஆக்சுவலி இருக்குது. பட் இந்த ஒரு வேஸ் மேலே எதுவுமே வந்து ஸ்கில் செட் அவ்வளோவா இல்லை அப்படின்னாலும் நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்கில் செட், அவர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யோகா டீச்சர் மாதிரி எனக்கு யோகா தெரியாது, ஆர் நீங்கள் சேல்ஸ் பேசுகிற மாதிரி என்னால் சேல்ஸ் பேச முடியாது, எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரியாது, இது தெரியாது, அது தெரியாது, நீங்கள் என்ன சொன்னாலும் இது எல்லாமே நீங்கள் ஆக்சுவலி பண்ணலாம். பட் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் பண்ணீங்கன்னா ட்ராப் ஷிப்பிங் எப்படி பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணுன்றதை நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும். ஸோ ஒரு ஸ்கில்லை நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக டெவலப் பண்ணிட்டு தான் உங்களால் க்ரோ பண்ண முடியுமே தவிர ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணிட முடியும், எதுவுமே இல்லாமல் நான் சும்மா 4 பட்டனை தட்டினா வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எது பண்ணாலும் ஸ்ட்ராட்டஜிக்காக திங்க் பண்ணிவிட்டு அண்ட் தென் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ எந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, என்ன சேனல் ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி மணி மேக் பண்ணணும்னு நினச்சாலும் எஃபர்ட்லெஸ்ஸாக ஈஸியாக எதுவுமே பண்ணாமல் வருது அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. ஸோ ஒரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும். ஆனால் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாதிரி ஒரு ஸ்கில் செட் கற்றுக்கிறீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கில் செட் கற்றுக்கிட்டு அதில் நீங்கள் வந்து பெட்டர் ஆகிட்டு அப்புறம் தான் அது வந்து உங்களால் ஒரு சர்வீஸாக ப்ரொவைட் பண்ண முடியும். அதுக்கு ஒரு லாங் கர்வ் இருக்குது. பட் ஒரு ட்ராப் ஷிப்பிங்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நீங்கள் ஒரு 1 monthல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 1 monthல நீங்கள் ஆக்சுவலி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதான் வந்து இந்த மாதிரி ஸ்கில் செட்ஸோட ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ், அவ்வளோதான். பட் அந்த அட்வான்டேஜ் மட்டும்தான் கொடுக்குமே தவிர அதுக்காக நீங்கள் கம்ப்ளீட்லி ஸ்கில்லெஸ் அப்படின்னு டெஃபினட்டாக நினைக்காதீங்க. ஸோ இந்த ஐடியாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா யூஸ்ஃபுல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன டாபிக்ஸ் பற்றி பேசணும், என்ன டாபிக் பற்றி கற்றுக்கணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை லைவாக பார்க்க நான் கண்டிப்பாக வருவேன். இந்த வீடியோஸ் மிஸ் பண்ணிடாமல் இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் சேல்ஸ், மார்க்கெட்டிங், ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி கற்றுக்க தமிழ் ஆண்டர்பிரினர் அகாடமி அக்கௌண்ட்டை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யார் வந்து ஐ வாண்ட் டு மேக் மணி ஆன்லைன் பட் எனக்கு எப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வித் திஸ் சைனிங் ஆஃப் ஃபார் நவ், சரண்யா நாராயணமூர்த்தி. உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.